ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கான மார்க் ரூம் செஷனில் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்து ஒரு முக்கியமான 4 மார்க் கொஷினை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது 1 மார்க் மாதிரி இருக்கும், ஆனால் 4 மார்க் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கொஷினை வாசிக்கிறேன். வாட் வுட் பி எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன் இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கேஸ் கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஸோ இப்போ இந்த 4 கேஸில் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு 1 மார்க் கொஷின் மாதிரி கன்சிடர் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் எழுதுனா போதும், சரியா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்னது கேள்வி? Gibberellic acid is applied to rice seedling. ரைஸ்ல ஜிபரலிக் ஆசிடை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இட் இஸ் அ பிளான்ட் growth promoter, growth ப்ரொமோட் பண்ணும். ஸோ அப்போ ரைஸ்ல நீங்க போட்டிங்கன்னா அந்த ரைஸ் சீட்லிங் உடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அதோடைய இன்டர்நோடு எலாங்கேட் ஆகும், கரெக்டா? அப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னா அங்கங்க நோடு இருக்கும், இடையில இருக்கிற இடம் தான் இன்டர்நோடு, அது எலாங்கேட் ஆகும். அப்போ அந்த ரைஸ் சீட்லிங் நல்லா வளரும். சிம்பிள். அடுத்த கேள்வி பாருங்க. What will happen if dividing cell stop differentiating? டிவைட் ஆகிட்டு இருக்கிற செல்லு, ஓகே, டிவைட் ஆகிட்டு இருக்க செல்லு டிவிஷனை முடிச்சுட்டு மெச்சூர் ஆகணும், டிஃப்ரென்ஷியேட் ஆகணும். ஒரு வேளை டிஃப்ரென்ஷியேட் ஆகலைன்னா என்ன ஆகும் பாருங்க? பிளான்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லீஃபு ஸ்டெம்மு அதெல்லாம் ஃபார்ம் ஆகாது. எப்போ டிவைட் ஆகிற செல்லு டிஃப்ரென்ஷியேட் ஆகிறத நிப்பாட்டுச்சுன்னா, டிவைட் ஆன பிறகு மெச்சூர் டிஃப்ரென்ஷியேட் ஆகணும், இல்லைன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வராது, சும்மா டிவைட் ஆகிட்டு மட்டுமே இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப், ஒரு பெரிய மாஸ் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல் இருக்கும்ல, தட் இஸ் கால்ட் அஸ் கேலஸு. Because division is happening over there, but differentiation maturation is not happening. So that group of undifferentiated or matured cells which is dividing only is called as callus ன்னு சொல்லுவாங்க. So callus tissue culture லையும் it can happen, naturally plant லையும் it can happen. So அடுத்த question, rotten fruit ஓட, rotten fruit gets mixed with unripe fruit. ஓகே, அன்ரைப் ஃப்ரூட்டு. ஸோ பழுத்த பழத்தை பழுக்காத பழத்தோட மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். பழுத்த பழம் will produce ethylene அப்படிங்கிற பிளான்ட் ஹார்மோன், which is what it will do அப்படின்னா, ஓகே, அன்ரைப் பழுக்காத ஃப்ரூட்டை பழுக்க வைக்கும், ரைப் பண்ணும். ஸோ ராட்டன் ஃப்ரூட்டை அன்ரைப் ஃப்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா the ethylene which is produced by the rotten fruit, ராட்டன் பழுத்த ஃப்ரூட்லேருந்து வர எத்திலின் will actually make the unripe fruit to become ripen, ரைட்? அன்ரைப் ஃப்ரூட்டை ரைப்பன் ஆக்கி விட்டுரும், ஃபாஸ்ட்டாக பழுக்க வச்சிரும், ரைட்? அடுத்து பாருங்க, you forgot to add cytokinin to the culture medium. ஸோ இப்போ இந்த டிஷ்யூ கல்ச்சர்லாம் கல்ச்சர் மீடியம்னு வச்சுட்டு அதில் தான் அந்த டிஷ்யூவை க்ரோ பண்ணுவாங்க. நீங்கள் சைட்டோகைனன்ற பிளான்ட் ஹார்மோனை ஆட் பண்ண மறந்தால் என்ன ஆகுன்றதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள். அப்போ செல்லு டிவைட் ஆகாது, பிகாஸ் சைட்டோகைனின் ப்ரொமோட் செல் டிவிஷன், ரைட்? அண்ட் க்ரோத்தும் நடக்காது, பிகாஸ் இட் ப்ரொமோட்ஸ் க்ரோத் ஆல்சோ. அதே சமயம் டிஃப்ரென்ஷியேஷனும் நடக்காது. செல் டிவிஷன் க்ரோத் நடந்தால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் மெச்சுரேஷன் நடக்க முடியும். அதுவும் நடக்காது. இது மூணுமே நடக்காமல் போயிடும் எப்போ? அந்த கல்ச்சர் மீடியத்தில் இஃப் யூ ஃபர்கெட் டு ஆட் சைட்டோகைனின், சரியா? இப்போ இந்த 4 விஷயம் என்ன ஆகும் அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. அது 1 மார்க் மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் யூ வில் கெட் 4 மார்க்.